ஸ்மாக்டவுன் ஆரம்பித்த உடனே ராக்கு தான் வரார். ராக்குக்கு வந்த உடனே ராக்கு ஸ்பெஷல் இடம் இது. ஏன்னா ராக் தான் ரெஸ்லிங் கேரியரில் முதல் முறையாக ஃபஸ்ட்டு ஆரம்பித்ததே இந்த இடத்துல தான். அதனால் ராக் இந்த இடத்துல ஃபைனல் பாஸ் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் பண்ண போகிறாரு. அதில் ராக் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, தன்னோட ரெஸ்லிங் கேரியர் ஆரம்பித்ததை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 மியூசிக் போடுறவங்கள கூட்டிட்டு வந்து ராக் வந்து ரெசல்மேனியா 40ல் கோடி ரோட்ஸ் அண்ட் செத் ரோலின்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. ஒரு பாட்டு மாதிரியே பாடி பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த பாட்டு யாருக்குன்னா கோடி ரோட்ஸும் அவரோட நண்பர் கோமாளி செத் ரோலின்ஸுக்கும் தான் இந்த பாட்டுன்னு சொல்லி பாட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, கோடி ரோட்ஸ் நீ ஒரு அழுமூஞ்சி, நீ உன் அம்மாட்ட போய் அழுவு, இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்காத கோடி கிரை பேபிஸ், இங்கே வந்து நீ அழுமூஞ்சி சேர்த்து அழுது வந்து அனுதாபங்களை தேடாத. அதுக்கப்புறம் இது கோடி ரோட்ஸோட கதை. கோடி ரோட்ஸ் பிறந்தது ரொம்ப வித்தியாசமானது. அவங்க அப்பா செஞ்ச தப்பால தான் அவன் பிறந்து இருக்கான், அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டு மாதிரியே பாடிட்டு இருக்காரு. செத் ரோலின்ஸ் தான் பெரிய ஆளு, ரொம்ப பிரபலமான ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவரோட ஒய்ஃப் பெக்கி லின்ச் செத் ரோலின்ஸோட ரொம்ப ஃபேமஸ், அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அவங்க இருவருமே ரொம்பவே வெறும் முட்டாள்கள். அவங்க 2 பேருமே கேவலமானவங்க. அவங்க 2 பேருமே எதுக்குமே லாக்கி இல்லாத ஆளு. இப்படிப்பட்டவங்க கூட நான் ரெஸ்ல்மேனியாவில் மோதணும். அதுக்கப்புறம் இருவரும் என் பின்புறத்தை முத்தமிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டை என் பண்ணுறாரு ராக்கு. கோடி ரோட்ஸ் ஒரு அழுமூஞ்சி, எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கான், அழுது அனுதாபங்களை தேடிக்கிட்டு இருக்கான். இப்படிப்பட்ட கோடி ரோட்ஸ் ரெஸ்ல்மேனியா 40ல் ரோமன் ரிங்ஸ் வீழ்த்தி சாம்பியன் ஆவான்றதை கனவு காணாதீங்க. ரோமன் ரிங்ஸ் கோடி ரோட்ஸ் சாம்பியனாக ஆகவே முடியாது. இட்ஸ் ஸ்மெல் த ஃபைனல் பாஸ் இஸ் குக்கிங். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடந்துச்சு. இந்த சாம்பியன்ஷிப்புக்கான குவாலிஃபிகேஷன் மேட்ச் ரெஸ்ல்மேனியாவில் நடக்கிற மேட்சுக்காக நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் யார் யார் இருந்தான்னு கேட்டிங்கன்னா, LWO வர்சஸ் அதுக்கப்புறம் ஆங்கிலோ கிராஸோ, அதுக்கப்புறம் வந்து ஹம்பிரிட்டோ இருப்பாங்க. இந்த மேட்ச்சில் வந்து அவங்க வின் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து LA நைட் வந்து ரெஸ்ல்மேனியா மேட்சுக்காக ஏஜ் சேல்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருப்பார். அந்த நேரத்தில் ஏஜ் சேல்ஸ் பின்னாடியே வந்து LA நைட்டை டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டேமேஜ் கண்ட்ரோல் இன்றைக்கி அவங்களுக்கான மேட்சுக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் ஜிம்மி ஈசோ வந்து ஈசோ ரெஸ்ல்மேனியா மேட்ச்சில் சேலஞ்ச் பண்ணதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிடுவார். சேலஞ்ச் அக்செப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ராண்டி ஆர்டன் வருவார். ராண்டி ஆர்டன் கிரேசன் வாலரோட மேட்ச் விளையாடுறதுக்கு வருவார். ராண்டி ஆர்டன் வந்த உடனே லோகன் பால் பின்னாடியே வந்தார். லோகன் பால் கமெண்ட் செக்ஷனில் உட்காந்துருப்பாரு. இந்த இடத்துல மேட்ச் நடக்க ஆரம்பிக்கும். ஒரு கட்டத்தில் வந்து ராண்டி ஆர்டனை டிஸ்ட்ராக்ட் பண்ண அஸ்டின் தெரி முயற்சி பண்ணார். ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் நவுந்து அஸ்டின் தெரிய கிரேசனில் ஒரு அட்டாக் பண்ணுற மாதிரி பார்த்துருவார். அதுக்கப்புறம் வந்து ராண்டி ஆர்டன் ஆர்கே போட்டு மேட்சை முடிச்சிடுவார். மேட்சை முடிச்சோடனே லோகன் பாலும் அஸ்டின் தெரி எல்லாரும் சேர்ந்து உள்ள அட்டாக் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. கெவின் ஓவன்ஸ் வந்து காப்பாற்றிடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, கெவின் ஓவன்ஸ் ஷாக்கிங்காக ஆர்கே போட போயிடுவார். என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அப்படின்ற மாதிரி காமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, ஸ்டன்னர் கெவின் ஓவன்ஸ் அஸ்டின் தெரிக்கு போட, ராண்டி ஆர்டன் ஆர்கே போட. அதுக்கப்புறம் வந்து ஸ்மாக்டவுன் மேனேஜர் வந்து இந்த மேட்சை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவார். ரெஸ்ல்மேனியாவில் ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, US சாம்பியன்ஷிப் மேட்ச் லோகன் பால் வர்சஸ் கெவின் ஓவன்ஸ் அண்ட் ராண்டி ஆர்டன் இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்க போகுதுன்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பேக் ஸ்டேஜில் மெயின் ஈவெண்ட் மேட்சுக்காக டேமேஜ் கண்ட்ரோல் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. அதை காமிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டிராகன் லீவ் வர்சஸ் அதுக்கப்புறம் சாண்டோ எஸ்கோபார் இவங்களுக்குள்ள மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சில் வந்து சாண்டோ எஸ்கோபார் வின் பண்ணிட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து டிராகன் லீவை போட்டு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ரேமிஸ்லே வந்து ஹெல்ப் பண்ணிடுவார். ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாமல் சாண்டோ எஸ்கோபாருக்கு ஒரு சேலஞ்ச் விடுவார். அடுத்த வாரம் ஒன்று நான் சந்திக்கிறோம் மேட்ச்சில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மேட்ச்சு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, டாக் டீம் சாம்பியன்ஷிப்புக்கான இன்னொரு குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச் யார் யாருக்குன்னு கேட்டிங்கன்னா, பெட்டிட் டெய்லர் பேட் வர்சஸ் எஸ் டீம். இந்த மேட்ச்சில் வந்து 2 டீம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. கடைசியில் இந்த மேட்ச்சில் வின் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா, பெட்டிட் அண்ட் டெய்லர் பேட். அதுக்கப்புறம் மெயின் ஈவெண்ட் மேட்ச் என்ன பெய்லிக்கு வர்சஸ் டெக்கோடா கை இவங்க 2 பேருக்கு நடக்கும். இந்த மேட்ச் நல்லாவே நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் டெக்கோடாக்கு ஃபுல் டேமேஜ் கண்ட்ரோல் டீம் சப்போர்ட் பண்ணி நிற்பாங்க. ஒரு கட்டத்தில் பெய்லி வெளில போய் அடிக்கும்போது டேமேஜ் கண்ட்ரோல் டீம் சுற்றி வளைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் இந்த மேட்ச்சில் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிடும். இந்த மேட்ச்சில் வந்து பெய்லியை போட்டு எல்லாரும் அடிப்பாங்க. பெய்லிக்கு சப்போர்ட்டாக நைமி வருவாங்க. நைமியும் போட்டு அடிச்சிருவாங்க. டேமேஜ் கண்ட்ரோல் டீம் ஒட்டு மொத்தமாக எல்லாருமே அடிச்சிருவாங்க. அடிச்சு போட்டு அதுக்கப்புறம் பெய்லியை கீழே படுக்கப்பட்டு எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இந்த வாரம் ஸ்மாக்டவுன் நடந்துச்சு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.